ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வீடியோ தான். இன்றைக்கி எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ரின் பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, எது வந்து இதில் வந்து நம்ம வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து 1 கிலோ பாக்கெட் வந்து வாங்கி அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி 2 ரூபா பாக்கெட் வந்து கொஞ்சம் 2-3 வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதில் வாங்குறதுல வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதில் எது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து ரின் பொடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்து ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து மொத்தம் 18 பாக்கெட் வந்து இருக்கும். அது போக வந்து இது வந்து 3 பாக்கெட் மொத்தம் வாங்கியிருந்தோம். 3 சரம் வாங்கியிருந்தோம். மொத்தம் 54 பாக்கெட். 54 × 2 வந்து போட்டோம்னா 108 ரூபா வந்து கரெக்டாக வந்து இது வருது. ஸோ அதனால் 108 ரூபாய்க்கு மொத்தமாக வந்து வாங்கியாச்சு. அதுக்கடுத்து இந்த ரின் பொடி இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 108 ரூபா தான். இது 110 ரூபா. இது இதோட 2 ரூபா கூட 1 கிலோ இது. சரி, ஓகே, அதனால இந்த பாக்கெட்டை வந்து வாங்கியிருக்கோம். அது போக வந்து இதில் இன்னொரு வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பூ போட்ட மாதிரி உள்ளது. இது வந்து 102 ரூபா தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தான், 2 இது உள்ளது. ஸோ இதை வந்து கம்பேரிசனுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டாக அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வருது. ஸோ அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம கம்பேரிசன் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டை வந்து வச்சு கம்பேரிசன் வந்து பண்ணலாம். இதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு வாளியை வச்சு பக்கெட்டை வச்சு நான் வந்து வெயிட் வந்து வச்சுக்கிறேன். ரெண்டுமே வந்து சேமான வெயிட்டில் உள்ள வாளி தான். இதை வந்து நான் தராசை வந்து ஆன் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வாளியை வந்து வெயிட் வச்சோம் அப்படின்னா பாருங்கள், மொத்தம் 76 கிராம் 75 கிராம் வந்து வருது. மொத்தம் 72 கிராம் மொத்தம். சரி, கொடுத்துடலாம். இது வந்து கரெக்டாக வந்து 72 கிராம் வரும். கொடுத்தோம் அப்படின்னா 0 வந்துடுது. மொத்தம் இது வந்து 72 கிராம் உள்ளது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சாச்சு. இதுவுமே அதே வெயிட்டில் உள்ள வாளி தான். பாருங்கள், 0 வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இது 2ல் தான் நம்ம வந்து ரின் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து 1ல் வந்து போட போகிறோம், இன்னொன்று வந்து இன்னொரு இதில் வந்து போட போகிறோம். இது வந்து ஒன்றும் வந்து 15 கிராம். நம்ம கால்குலேட் பண்ணாலே மொத்தம் இது வந்து 810 கிராம் வந்து வருது. 810 கிராம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இது. அது போக இது வந்து கரெக்டாக 1 கிலோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதை வந்து பிரித்து இதில் கொட்டி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரின் பொடி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து கொட்டிக்கலாம் இதில். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதை இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து தட்டிக்கலாம் நம்ம. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து தட்டிக்கிறேன். மொத்தம் இதில் வந்து கரெக்டாக 1 கிலோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இதை இப்போ ஒரு அரை கிலோ அளவு வந்து வந்துருச்சு. அப்படியே கூடிக்கிட்டே போகுது. சரி, ஓகே, 1 கிலோ வந்துடுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்துடும் தான் நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. சரி, ஓகே, இதை நல்லா தட்டிடலாம். பார்த்துருப்பீங்க, கரெக்டாக வந்து 1 கிராம் வந்து கூட வந்து போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து 1 கிலோ வந்து இருக்குது. சரி, ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் வந்து கரெக்டாக வந்து 1 கிலோ அளவு இருக்குது. அதுக்கடுத்து சின்ன பாக்கெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்காக சரி, ஓகே, சின்ன பாக்கெட் ஒவ்வொன்றா வந்து எடுத்து நான் தட்ட ஆரம்பிக்கிறேன். அது எவ்வளோ கிராம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைவாகவே இந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா வந்து தட்ட ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ 1 ரூபா பாக்கெட்டை வந்து அப்படியே தட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து 15 கிராம் வந்து அளவு வந்து தந்திருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து தட்ட ஆரம்பிக்கிறேன். இது வந்து 2 ரூபா பாக்கெட். இது 1 ரூபா பாக்கெட் இல்லை. 1 ரூபா பாக்கெட் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ இல்லை அதுவும். சரி, ஓகே, இப்படியே எடுத்து ஒவ்வொன்றா வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 பாக்கெட் தட்டியிருக்கோம். 30 கிராம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொரு பாக்கெட்டாக வந்து எடுத்து தட்ட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 ரூபா பாக்கெட் எல்லாத்தையும் வந்து கொட்டியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 15 கிராம் இருந்துச்சு. மொத்தம் வந்து 54 பாக்கெட்டு. 54 பாக்கெட்டுக்கு வந்து 810 கிராம் வந்து வரணும். நம்மளுக்கு 802 கிராம் வந்து இருக்குது. என் மேலே தான் தப்பு. நான் தட்டை மூலம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டேன். ஸோ அதனால் வெயிட் வந்து கரெக்டாக 810 கிராம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து பாருங்களேன், மொத்தம் 810 கிராமுக்கும் 1 கிலோவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து 200 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இதில் வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது தாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு 108 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு ஒரு 200 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. நம்ம 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 8 பாக்கெட் ஒரு 16 ரூபா 20 ரூபா கிட்ட நம்மளுக்கு சேவிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பெரிய பேக்கெட்டாக வந்து வாங்குங்க. ஸோ அதனால தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தம் 810 கிராம் தான் மொத்தமே வந்து இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பாக்கெட்டுக்கும் பெரிய பாக்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்துருப்போம். சின்ன பாக்கெட் வாங்குறது பெஸ்ட்டா, பெரிய பாக்கெட் வந்து வாங்குறது பெஸ்ட்டான்னு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய பாக்கெட் வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பாக்கெட்டை வந்து வாங்குனீங்க அப்படின்னா எல்லாம் தட்டி வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் வந்து பண்ணிக்கிருவீங்க. ₹2 பாக்கெட் எல்லாமே வந்து சேமானது தான். ஆனால் வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு 15 கிராம வந்து ஒரு 20 கிராம் வந்து வச்சு தந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த வெயிட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கும். ஆனால் எதுக்காக வந்து 15 கிராமாக தராங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா பாக்கெட்டுக்குரிய காசு அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இதுதான் பெரிய பாக்கெட் வாங்குறது தான் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய பாக்கெட் வந்து வாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமான குவாலிட்டி தான். ஏன்னா இது வந்து டிடர்ஜென்ட் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாமே சேமாக தான் இருக்குது. பவுட்ரு வந்து பாருங்கள். ஸோ ஆனால் வந்து 1 கிலோ உள்ளது வந்து 200 கிராம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது 810 கிராம். இது வந்து 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1000 கிராம் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பெரிய பாக்கெட் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் வந்து எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் இந்த கம்பேரிசன் வந்து பண்ணும்போது சின்ன பாக்கெட் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் பெரிய பாக்கெட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே, இது மாதிரி வேறு ஏதாவது கம்பேரிசன் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.